Hi class 12 CBSE students. உங்களுக்கான physics chapter 4ல இருக்கிற important 2 mark, 3 mark and 5 mark questions இன்னைக்கு கொடுத்திருக்கோம். So questions நம்ம பார்க்கலாம். We can start the 2 mark questions. Okay. So 2 mark questionல first என்ன அப்படின்னா Lorentz force which is in page number 134. Second question velocity selector which is in page number 140. Then third question Andre Ampere which is in page number 148. Then fourth question toroid which is in page number 52. So இந்த 2 marks மட்டும் இந்த மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் லெசன்ல இருக்கிறத நீங்க 2 மார்க் இதுல பாத்துக்கிட்டா போதும். எக்ஸாமுக்கான வியூக்கு நான் சொல்றேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்க எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க வேணாம். 2 மார்க்ல இந்த 4 கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த டாபிக் உள்ளதான் 2 மார்க்ஸ் கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் we move on to 3 mark questions. ஸோ 3 மார்க்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா பயோசாவர்ட் லா which is on page number 143. It's a very very important question in this chapter. கண்டிப்பா இது 3 மார்க்ல இல்லனா 5 மார்க்ல பிளேஸ் ஆக சான்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா இந்த क्वेश्चनல இருக்க டயகிராமோட நீங்க படிச்சுக்கோங்க பயோசாவர்ட் லாவ. ஓகே. சோ நெக்ஸ்ட் we move on to second question. Second question வந்து torque on rectangular current loop which is in page number 157. இதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. It may be asked in 3 mark or 5 mark question. இது 3 மார்க்லயும் கேட்க சான்ஸ் இருக்கு, 5 மார்க்லயும் கேட்க சான்ஸ் இருக்கு. But I have given here as a 3 mark question. Okay. So next we move on to third question. Moving coil galvanometer which is in page number 163. ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க 3 क्वेश्चंस மட்டும் தான் நம்ம 3 மார்க்ல கொடுத்தே இருக்கோம். நீங்க லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் ஹரிபரியா பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிக்காம இந்த டாபிக் மட்டும் கொஞ்சம் நிதானமா பார்த்துட்டு போனீங்கனாலே கண்டிப்பா உங்களால நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் we move on to 5 mark question. இதுல என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்ல வந்து கண்டிப்பா கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே. சோ 5 mark questionல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா சைக்ளோட்ரான் which is in page number 140 and second question circular current loop which is in page number 145. So that's all about the questions which is covered under the chapter 4. ஓகேவா? சோ 5 மார்க்ல வந்து ரெண்டே 5 மார்க் தான் நம்ம கொடுத்தே இருக்கோம். சோ லாஸ்ட் மினிட்ல நீங்க படிக்கிறீங்க, இது நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் சாப்டர்ஸ்க்கோ இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸ் அதாவது சாப்டர் 1ல இருந்து சாப்டர் லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படிங்க, நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம்.